ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வின்லாண்ட் சாகால எபிசோட் 3 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்ப்போம். போன எபிசோடோட முடிவுல ஃப்ளோக்கி வந்து ஆஸ்லாடிட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்க மாதிரி காமிச்சாங்க. அப்படி இந்த எபிசோட்ல என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். எடுத்தோடனே ஃப்ளோக்கியை தான் வந்து காமிக்கிறாங்க. ஃப்ளோக்கியும் ஆஸ்லாடு வந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ளோக்கி சொல்றா, எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நான் உனக்கு கொடுக்க வேண்டிய 5 பவுண்டு தங்கத்தை நான் கொடுத்துட்றேன். அதுக்கு பொழுது எனக்கு அவனோட உடம்பு வேணும். அவனோட படகு நீ என்ன வேணா செஞ்சுக்க, அவனோட பொருட்களை எதை வேணா எடுத்துக்க, ஆனா அவன் செத்து இருக்கணும், தோர் செத்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி வந்து ஆஸ்லாடிட்ட பேசிட்டு இருக்க. ஆஸ்லாடு வந்து சொல்றான், ஆமா தோஸ், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அவன் பேரை. அவன் ஒரு காலத்துல உங்களுக்கு ஹீரோவா இருந்தவன்ல, அவனை எதுக்கு நீங்க கொல்லணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து கேட்க, அதுக்கு ஃப்ளோக்கி சொல்றான், அவன் ஹீரோவா இருந்திருந்தா நான் நேரத்துக்கு கொல்ல சொல்லியிருக்க மாட்டேன். அவன் 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்களோட மிலிட்ரியோட லாவை வந்து மீறிட்டான். அதனால அரசனை அவனை வந்து கொல்ல சொல்லிட்டாரு. இது 15 வருஷத்துக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு கிட்ட ஃப்ளோக்கி சொல்ல, ஆஸ்லாடுக்கு ஒரு டவுட் வருது. சரி ஓகே, நான் அதை கொல்றேன், ஜோம்ஸ்பெர்க்கோட ட்ரோல் அவன், ஓகே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா என்னன்னா, நீங்க ஐஸ்லாண்டுக்கு தான் போனீங்க, அவனை நீங்க பாத்திருக்கீங்க, ஏன் நீங்களே அவனை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து அவன்கிட்ட கேட்க, ஃப்ளோக்கி சொல்றா, அது உனக்கு தேவையில்லாத விஷயம், இந்த மாதிரி தேவையில்லாம நீ கேள்வி கேட்டுட்டு இருந்தேன்னா அது உனக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃப்ளோக்கி வந்து சொல்லிட்டு இருக்க. அதுக்கு ஆஸ்லாடும் சரி சரி, நான் எதுவும் கேட்கல, எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை நீ கொடுத்துட்டா நான் என்ன வேணா செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி ஆஸ்லாடு சொல்றான், நீ கொடுக்குற அமௌண்ட்ல இருந்து எனக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 பவுண்ட் கோல்டு எனக்கு தேவை, அதை முன்னாடியே கொடுத்துட்டு நான் இந்த வேலையை நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து சொல்ல, ஃப்ளோக்கி வந்து சர்ன்னு கோவமாயிடுறான். என்னடா உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, என்ன விட நீ பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி வந்து கேட்டுட்டு இருக்கான். அப்ப இவங்க 2 பேரும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஆஸ்லாட் டீம்ல இருக்க ஒருத்தவன் வேணும்னே சடார்னு ஈட்டி அவங்க 2 பேத்துக்கு மத்தியில விடுறான். அவங்க 2 பேத்துக்கு நடுவுல பட்டார்னு வந்து குத்துது. இதுல ஒரு செகண்ட் ஃப்ளோக்கி வந்து மறண்டு போறான். அப்படியே ஆஸ்லாடு வந்து தெரியாத மாதிரி, என்னடா பார்த்துருக்க மாட்டீங்களா, குடிச்சிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க, ஈட்டி குத்தி இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து அந்த மாதிரி பேசிட்டு இருக்க, ஃப்ளோக்கி ஒரு செகண்ட் அரண்டு போறான். சரின்ட்டு ஃப்ளோக்கியால வேற எதுவும் சொல்ல முடியல. சரி கேட்குற அமௌண்ட்டை நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி வந்து சொல்லிடுறான். அப்படியே ஆஸ்லாடு அங்கேருந்து பேசிட்டு போகும்போது கேட்குறான், ஒன்று கேட்க மறந்துட்டேன், தோர்ஸ்ன்றீங்களே அவன் எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட ஃபைட்டரு, அவன் எந்த மாதிரி வாரியர்னு சொல்லிட்டு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு வந்து ஃப்ளோக்கி கிட்ட கேட்க, ஃப்ளோக்கியும் அவ இப்போ வாரியர்லாம் கிடையாது அப்படின்னு மட்டும் ஷார்ட்டா வந்து சொல்லிடுறான். அப்படியே ஆஸ்லாடும் அந்த இடத்துல இருந்து பேசிட்டு போக, அந்த ஈட்டி குத்துன இடத்த காமிக்கிறாங்க. ஈட்டி குத்துன இடத்துக்கு பின்னாடி அந்த துணிக்கு பின்னாடி ஒரு வைக்கிங் வீர வந்து இருந்திருக்கான். அவன் நெஞ்சிலே வந்து அந்த ஈட்டி வந்து குத்துருக்கு. இதை பார்த்துட்டு இவன் சாதாரணமான ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளோக்கி ஒரு செகண்ட் வந்து நினைக்கிறான். அப்படியே அங்க இருந்து கட் பண்ணி ஐஸ்லாண்டை காமிக்கிறாங்க. ஐஸ்லாண்ட்ல என்னன்னா, எல்லா பசங்களும் வந்து போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. மொத்தமே 5 பேர் தான் வந்து ஊர் பசங்க வந்து கிளம்புறாங்க நம்ம தோர்ஸ் கூட. தோர்ஃபினோட அக்காவான யுலுவா கிட்ட வந்து ஆரி வந்து நின்றுருக்கான். நின்றுட்டு, நான் இந்த மாதிரி படகு போறேன், நான் போயிட்டு சண்டை போட்டு திரும்பி வந்துடுவேன், நான் இங்கிலாந்துல இருந்து உனக்காக ஒரு செயின் கொண்டு வரலான் இருக்கேன், அதனால எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிக்கிட்டு இருக்கான். பார்த்தனா ஆரிக்கு வந்து யுலுவா மேல ஒரு கண்ணு. ஆரி மட்டும் இல்ல, ஆரியோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து யுலுவானா ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவங்க பேசிட்டு இருக்க, ஆரியோட அம்மா வந்து வந்துடுறாங்க. ஆரி செவிட்டு பயல, இங்கதானடா இருக்க, கூப்பிட்டு இருக்கேன் கேட்கவே மாட்டேங்குதாடா, இந்தடா சாப்பாடு விட்டு போயிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து கெடுத்து விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம ஆரியோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் யுலுவா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வர்றாங்க. எல்லாருமே யுலுவா மேல ஒரு கண்ணு வச்சிருக்காங்க. அப்படி பேசிட்டு போகும்போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே வந்து சண்டை வந்துடுது. ஆரியும் ஆரியோட ஃப்ரெண்டும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யுலுவா கிட்ட என்னடா சொன்ன, நான் என்னமும் சொல்லுவேன் சோக்கர், நீ என்னடா கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிட்டு போக, ஒரு பொண்ணு வந்து ஆரிய வந்து கூப்பிடுது. ஆரிய அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுது. என்னன்னு சொல்லிட்டு இவன் திரும்பி பார்த்தா, என்ன உனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஆரி வந்து கேட்கிறான். இல்ல பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பொண்ணை கண்டுக்கிறாம போயிடுறான். பொண்ணுக்கு பின்னாடி லைஃப் பெரியவர் வந்து நிக்கிறாரு. என்ன பொண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாரு. அந்த பிள்ளை அரண்டு போய் யாரான்னு திரும்புது. நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லவா, ஒரு சீக்ரெட் சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைஃப் பெரியவர் சொல்றாரு. என்ன சீக்ரெட் சொல்லுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் வந்து கேட்டுட்டு இருக்கு. அவங்க சண்டைக்கே போகல தெரியுமா, அவங்க சும்மா தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் சொல்லு. என்ன தாத்தா சொல்றீங்க, சண்டைக்கு போகலையா அப்படி, ஆமா ஆமா இது சீக்ரெட், யார்கிட்டையும் சொல்லிடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரியவர் லைஃப் பெரியவர் வந்து பேசிட்டு இருக்காரு. அந்த லைஃப் பெரியவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பொண்ணு கிட்ட, ஜோம்ஸ்பர்க் போற வழியில நார்வே நாட்டிலே நாங்க வந்து நின்றுவோம், இந்த பசங்க என் கூட வந்துருவாங்க, நான் அங்க ஒரு சில ட்ரேட்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் பசங்களை திரும்ப அங்க இருந்து கூட்டு வந்துருவேன், எனக்கு நார்வே நாட்டுல ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட பழக்கம் இருக்கு, அதனால அந்த உதவியோட தோஸை வந்து நான் வேற படகுக்கு ஏத்தி விட்டு போயிருவேன், இதுதான் தோஸோட பிளானு, தோஸ் யாரையுமே வந்து சண்டையில இழுக்க வேணாம்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட அந்த லைஃப் பெரியவர் வந்து பேசிட்டு இருக்காரு. இங்கிட்ட வந்து தோஸை வந்து காமிக்கிறாங்க. தோஸ் என்னன்னா ஊருக்குள்ள தேடிட்டு இருக்காரு, எங்கடா தோர்ஃபினை காணான்னு சொல்லிட்டு தோருஃபின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு கத்திக்கிட்டு தேடிட்டு இருக்காரு. அவனை பய உள்ள ஆளை காண, எங்க ஓடி போனேன்னு தெரியல. அப்படி கிளம்புறதுக்கு படகுல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. 2 படகு போகுது. ஒரு படகுல லைஃப் பெரியவர் அது மாதிரி அவங்களோட சில பேர் வராங்க. இங்கிட்டு இன்னொரு படகுல டாஸும் அதே மாதிரி இன்னொரு பசங்களா வந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லா பசங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சைடு துடுப்பு போடுறதுக்கு டாஸ் மட்டும் ஒத்தாளா உட்கார்ந்துருக்காரு. பசங்க என்னடா நடக்குது, என்ன அவர் மட்டும் தனியா உட்கார்ந்துருக்காப்லன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி டாஸ் அவங்க ஒய்ஃப் கெலுகா கிட்ட நான் சொன்னதா தோரிஃபின்ட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு தோஸ் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பேச முடியல அந்த இடத்துல. நான் என்ன சொல்ல வரேன்னா அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தயங்கிட்டு இருக்காரு. அப்ப இதை கெலுகா புரிஞ்சுக்கிறாங்க. சரிங்க நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லாமலே புரிஞ்சுக்கிறாங்க. சரின்ட்டு தோஸ் ஒரு சிரிப்பை போட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் துடுப்பை போட, அவர் துடுப்பு போட்ட ஒரு துடுப்புல கப்பல் ஒரு ஆட்டம் ஆடுது. எல்லாரும் மறந்து போறாங்க. இன்னும் ஸ்ட்ரென்த் சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து அவங்களோட கப்பல் புறப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த படகு ஒரு தூரத்துக்கு போனக்கு அப்புறம் தோஸ் சொல்றாரு, ஆரி படகோட திசையை திருப்பி விடு, மத்தவங்க இந்த கட்டுங்க அந்த கட்டுங்கன்னு சொல்லிட்டு தோஸ் சொல்லிட்டு இருக்க. இனிமேல் பிரச்சனை இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு துடுப்பு போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு தோஸ் சொல்லிட்டு இருக்க. அப்படியாப்பா, அப்ப நம்ம எப்படிப்பா திரும்பி போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் மட்டும் கேக்குது. என்னது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு தோஸ் என்னடா யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்தா ஒரு பேரல்ல இருந்து தோரிஃபின் தான் பேசிட்டு இருக்கான். படார்னு பேரல் திறந்து வெளியே வரான். என்னடா இந்த நாய் என்னடா எங்க பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஸ் ஒரு கட்டத்துல மறந்து போய் பார்த்துட்டு இருக்காரு. இவனடா எங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சைடு ஆஸ்லாட காமிக்கிறாங்க. ஆஸ்லாடு என்னன்னா அவனோட டீம்மேட் அந்த ஈட்டு எரிஞ்சால அவன் கூட பேசிட்டு இருக்கா. என்ன சொல்றான்னா ஆஸ்லாடு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம கிட்ட இருந்து ஃப்ளோக்கி மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆஸ்லாடு அவன் டீம்மேட் கிட்ட பேசிட்டு இருக்க. டீம்மேட் அதை பத்தி நமக்கு என்ன கவலை, நமக்கு தான் பணம் வரப்போகுதுல, அவன் சொல்ற வேலையை செஞ்சுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல, அதுக்கு ஆஸ்லாட் சொல்றாரு, இது என்னமோ அவனோட லீடரோட உத்தரவு மாதிரி தெரியல, இவனா ஏதோ பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கா, எதுனாலன்னு தான் புரிய மாட்டேங்குது, ஆனா எனக்கு உறுதியா தெரியும் அவனோட தலைவன் தோர்ஸை கொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லலன்னு மட்டும் அவர் ஆஸ்லாட் அவன்கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதே மாதிரி ஆஸ்லாட் கேக்குறாரு, ஏன் எதுக்கு அவனோட படையவே அவன் யூஸ் பண்ணல, அந்த விஷயத்துக்கு அவன் படைய வச்சு அந்த தோர்ஸை கொண்டிருக்கலாம்லன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த ஈட்டி விட்டவன்ட்ட ஆஸ்லாட் கேட்க, அதுக்கு அவன் சொல்றான், அதுல என்ன பெரிய சந்தேகம், அவன் லீடருக்கு எதிராக எதுவும் செய்யக்கூடாது, தெரிஞ்சா நம்ம பொழப்பு நாசமா போயிடும், அதனால இந்த மாதிரி விஷயங்கள் அவன் ஈடுபட வேணாம் நினைச்சிருப்பான், அதனாலதான் நம்மளை விட்டு அவன் அடிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டா பதில் சொல்ல, அதுக்கு ஆஸ்லாட் இருந்துட்டு அப்படியும் இருக்கலாம், ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா ஜோம் வைக்கிங்ஸ் கிட்ட பெரிய இழப்பு வரும்னு நான் நினைக்கிறேன், அவங்க டீம்மேட்ஸ் நிறைய பேர் செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அதுக்கு அவன் ஆச்சரியமா கேட்கிறா, என்னது ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு ஜோம் வைக்கிங்ஸ் ஒரு யூனிட்டே பத்தாதா, அந்த அளவுக்கு அவன் பெரிய பலசாலி அப்படின்னு சொல்லிட்டு இங்க தோர்ஸுக்கு ஒரு ஹைப் ஏத்துறாங்க. அப்படி தோர்ஸை காமிக்கிறாங்க. அவங்க படகுல போயிட்டு இருக்காங்களே, அப்ப தோர்ஃபின் குரங்கு சட்டையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். அவனை பிடிச்சு படுக்க வச்சு டவுசரை கலட்டி பட்டெக்ஸ்ல 2 போடு போட்டுட்டு இருக்காரு. ஏன்டா வருவியா, சொன்னா கேட்க மாட்டேன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அவங்க போய்கிட்டு இருக்க. அப்படியே நைட் ஆகிருது. அப்புறம் நைட்ல தோர்ஸ் முழிச்சுதான் இருக்காரு. தோர்ஃபின் தூங்கிட்டான். ஆரி மட்டும் முழிச்சிட்டு இருக்கான். அப்ப ஆரி தோர்ஸ் கிட்ட கேட்கிறான், சொல்லுங்க நீங்க ஏகப்பட்ட சண்டைக போட்டிருக்கீங்கல்ல, எனக்கு ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுங்க, எப்படி சண்டை போட்டீங்க, அந்த கதையெல்லாம் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஆரி தோர்ஸ் கிட்ட கேட்க, தோர்ஸ் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டு, சரி சரி இப்ப புரியுது எதனால நீ இப்படி கேட்கறன்னு தெரியுது, என் பொண்ணுக்கு டஃப்பான பையங்க தான் பிடிக்கும்னு எனக்கு தெரியுது, அதனால நீ ரொம்ப முயற்சி பண்ற போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சு போடுறாரு. என் பொண்ணு உனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோர்ஸ் ஆரிட்ட கேட்டுட்டு இருக்க. ஆரியும் ஆமா எனக்கு பிடிக்கும், அந்த பிள்ளை ரொம்பவே அழகு அப்படின்னு சொல்லிட்டு ஆரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ தோர்ஸ் ஒரு பிளாஷ்பேக் சொல்றாரு. இது கரெக்டா எப்ப நடக்குதுன்னா, தோர்ஸ் அவரோட வைக்கிங் ஆர்மில இருக்கும்போது நடக்குது. அப்போ யுலுவாவை ஃபர்ஸ்ட் டைம் தூக்கி தோர்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப பார்த்துட்டு ஹெலுகா கிட்ட சொல்றாரு, அடுத்த வட்டம் நெக்ஸ்ட் ஒரு பையனை பெத்து எடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹெலுகா கிட்ட சொல்றாரு. ஹெலுகா யாருன்னு பார்த்தோம்னா ஜோம் வைக்கிங்ஸோட லீடரோட பொண்ணு தான் ஹெலுகா. அவங்களதான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்ப சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஸ் பெருசா பார்க்காம அப்படி கிளம்புறாரு. அப்ப ஹெலுகா கோவப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, 15 வருஷம் ஆச்சு, அவ ஃபர்ஸ்ட் டைம் கோவப்பட்டது அந்த ஒரு இடத்துலதான் அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹெலுகா சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஸ் கிட்ட கேட்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் நேரம் இல்லை, நான் இப்ப நார்வே கண்டிப்பா போய் ஆகணும்,
அதனால உனக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா அந்த பேரை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போலான்னு பாக்குறாரு. அவங்க இன்னும் முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவருக்கு டக்குன்னு அவங்க அம்மா பேர் வந்து ஞாபகம் வருது. அதுதான் யுலுவா. அந்த யுலுவா பேரவே பொண்ணுக்கு வந்து வச்சிட்டாரு. இந்த பிளாஷ்பேக்கை வந்து ஆறு கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பேட்டில் வந்து நான் பயந்தேன். நான் சாகக்கூடாதுன்னு எனக்கு அப்பதான் வந்து வாட்டி தோணுச்சு. அதுல இருந்து தான் நான் இப்படி எல்லாம் மாறிட்டேன். எனக்கு தெரியும் கண்டிப்பா என்னோட டீம்மேட்ஸ் எல்லாருமே நேரத்துக்கு கோவமா இருப்பாங்க. நிச்சயமா ஏத்துக்கிறாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கணிப்புல தான் அவர் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்படியே காலையில விடிஞ்சிருச்சு. அங்க ஒரு சின்ன ஐலாண்ட் இருக்கு. அந்த ஐலாண்டை நோக்கி தான் போறாங்க. அங்க போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு அந்த ஐலாண்டுக்கு போற வழியில ரெண்டு சைடு ஒரு மலை மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு குகை மாதிரி இருக்கும். அந்த தாண்டி தான் அந்த ஐலாண்டுக்கு வந்து போக முடியும். அப்படி அந்த இடத்துக்கு போகும்போது நம்ம லைஃப் எரிக்சன் வந்து பாக்குறாரு. ஏதோ தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு தோர்ஸ் கிட்ட வந்து சொல்றாரு. பார்த்தோம்னா என்ன தப்பா தெரியுதுன்னு சொல்லிட்டு தோர்ஸ் வந்து அந்த பெரியவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இல்ல என்னன்னு தான் அதையும் நான் என்னால கண்டுபிடிக்க முடியல, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் பெரியவர் அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப தோர்ஸ் வந்து சுத்தி அந்த மலையை வந்து சுத்தி வந்து பாக்குறாரு மேல எவனும் இருக்கானான்னு சொல்லிட்டு. ஆனா லைட்டா கல்லு மட்டும் உருளுது. ஆனா அப்படி டக்குன்னு தோர்ஸ் என்ன சொல்றாருன்னா ஏதோ வந்து தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு, படகை பின்னாடி திருப்புங்க, பின்னாடி கிளம்புவோம், வேணாம் இந்த சைடு போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்ட்டு டக்குன்னு அவங்களும் வந்து படகை வந்து திருப்புறாங்க. பார்த்தாதான் தெரியுது மலைக்கு மேல ஆஸ்லாடோட டீம்மேட்ஸ் வந்து நின்றுருக்காங்க. அப்படியே அவங்க எதுவும் கட்டைகளா உருட்டி வச்சிருப்பாங்க போல. அந்த கட்டையை வந்து மேல இருந்து தள்ளி விடுறாங்க. அது வந்து படப்படன்னு அவங்க கப்பல் மேல எதிர்பார்க்காத நேரத்துல விழுகுது. அந்த கட்டையும் கம்பு அவங்க மேல விழுகுது. அவங்க அந்த இதுல இருந்து தப்பிக்கலாம் ட்ரை பண்றாங்க. பட்டார்னு விழுந்து முடிக்குது. முடிச்சக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இடத்தவே அந்த பலகை வந்து அடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு. யாருக்கு அடிபட்டிருக்கான்னு சொல்லிட்டு தோர்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு. யாருக்கும் நல்ல வேலை அடிப்படலை, கப்பல் நல்லா தான் இருக்கு. பார்த்தா எதிர்த்தாப்புல ஆஸ்லாட் வந்து 2 படகுல வந்து வந்துட்டு இருக்கா. அப்படியே அவங்கள பார்த்துட்டு ஆரி சொல்றான், கடற்கொள்ளையர்களா இருக்கும் போல 2 கப்பல் தான் வருது, அவங்கள மட்டும் ஈஸியா சமாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஆரி அப்படி சொல்லிட்டு இருக்க. தோர்ஸ் வந்து சொல்றாரு, தப்பு ஆரி, அவங்க வந்து கடற்கொள்ளையர்களா இல்ல, நல்லா நிறைய போரை பார்த்தவங்க மாதிரி தெரியுது, அவங்க சாதாரண ஆள் மாதிரி தெரியல, நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு தோர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்க. எல்லாரும் அவங்க தலைக்கு மேல கவசத்தை வச்சு மறைச்சுக்கங்க, எப்ப வேணா அம்பு வந்து நம்மளை பாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரின்ட்டு அப்படியே தோர்ஸ் வந்து அப்படியே அவர் கொண்டு வந்த அந்த பெட்டியை வந்து திறக்கிறாரு. திறந்துட்டு ஒரு வாளை எடுத்து அவருக்கு பின்னாடி போட்டுக்கிறாரு. போட்டுட்டு பார்த்தோம்னா உள்ள ஒரு கத்தி இருக்கு. அந்த கத்தியை தான் வந்து போன எபிசோட்ல பார்த்திருப்போம். அந்த கத்தியை தான் வந்து ஆச்சரியமா வந்து தோர்ஃபின் வந்து பார்த்துட்டு இருப்பான். அந்த கத்தியை தொடுறப்பே அவரோட மூஞ்சி வந்து மாறுது. எதுக்குடா இதை தொட்டோன்ற மாதிரி இருக்கு. சரின்ட்டு அப்படி எடுத்துட்டு தோர்ஃபின்ட்ட கொடுக்குறாரு. எது வேணான்னு நினைச்சாரோ அதுவே செய்ய வேண்டிய நிலைமை அவருக்கு வந்துருச்சு. தோர்ஃபின்ட்ட கொடுத்து, இது உனக்கு உண்மையிலே ஆபத்துன்றப்ப உன்னோட தற்காப்புக்காக மட்டும் இதை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தோர்ஃபின் கையில அந்த கத்தியை வந்து கொடுக்குறாரு. அப்படியே அந்த கத்தியை கொடுத்துட்டு தனியா நடந்து போறாரு மனுஷன். அப்படியே ஆஸ்லாடோட படகை வந்து காமிக்கிறாங்க. அந்த ஈட்டி எரிஞ்சவன் வந்து கையில ஒரு காளான், ரெட் கலர் காளான் மாதிரி வச்சிருக்கான். அந்த காளானை எடுத்து வாயில கடிச்சுக்கிறான். கடிச்சு அதை மின்று திண்டுட்டு இருக்கான். பக்கத்துல இருக்கவங்க சுத்தி இருக்கவங்க இந்த காளானான்னு சொல்லிட்டு மறல்றாங்க. அப்ப அந்த காளானை திண்டுகிட்டே எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் எண்ணிட்டு இருக்கான். மொத்தம் 12 பேர் இருக்காங்க. ஒரு குழந்தை வேற இருக்கு. எங்கடா, சரி ஆஸ்லாடு நானே அந்த தோசை வந்து பாத்துக்கிறேன், எவ்வளவு பெரிய ஆளு நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்லாடு கிட்ட அந்த ஈட்டி எரிஞ்சவன் பேசிட்டு இருக்க. மடார்னு ஒரு சவுண்டு மட்டும் அவங்க படகுல வந்து கேக்குது. என்னடான்னு பார்த்தா அவங்க படகுல இருந்து தோஸ் வந்து இந்த படகுக்கு ஒரு குதிச்சிருக்காரு. சுத்தி இருக்கவங்க இவ எப்படிடா இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு குண்டை வந்து கத்தியை ஓங்கிட்டு, டேய் உனக்கு அவ்வளவு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வர தோஸ் வந்து கத்தி எதுவுமே உருவல, வெறும் கையாலே அவனுக்கு மூஞ்சில ஒரு குத்து விடுறாரு. அந்த ஒரே குத்துல வந்து மயங்கிடுறான். சுத்தி இருக்கவங்க என்னடா அவன் பட்டாரம் ஒரே அடியில சாச்சு விட்டான்னு சொல்லிட்டு சுத்தி இருக்கவங்க எல்லாரும் ஆயுதத்தை எடுத்து வர்றாங்க. எல்லாத்துக்கும் சத்து சத்து சத்துன்னு ஒரு குத்துறாரு. பட்டாருன்னு வந்த வேலை விழுகிறான். ஆயுதத்தை எடுக்கல, எதுவுமே எடுக்கல, வெறும் கையால 2 குத்துல எல்லாத்தையும் படுக்க போடுறாரு மனுஷன். இதை பார்த்துட்டு ஆஸ்லாடே ஒரு செகண்ட் மறந்து போறான். ஆத்தாடி இவன் தாண்டா தோர்ஸ், ஜோம்ஸ்பெர்க்கோட ட்ரோல் இவன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோட்ல சந்திப்போம். தேங்க்யூ.